ஸோ 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 1.1ல் 4th சம் ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஏபிசி ஸோ 3 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன், இதுக்கு பேர் இன்டர்செக்ஷன். சரிங்களா? இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ முதல்ல இந்த இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ், இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, ரெண்டுத்தையும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ப்ரூஃப் பண்ணணும். ஸோ முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் ஏ, ஏ என்னது 5,6 கிராஸ் 5,6. ஏ அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5,5 5,6 அடுத்து 6 வச்சு பண்ணும்போது 6,5 6,6. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஏ இன்ட்டு ஏ. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்ல 2 டேர்ம் இருக்கு. பி கிராஸ் பி முதல்ல கண்டுபிடிக்கலாம். பி வந்து என்னது 4 5 6 கிராஸ் பி வந்து 4 5 6. ஸோ இதைத்தான் என்ன செய்யணும்? 1 2 3. ஸோ 4,4 4,5 4,6. ஸோ இந்த 4 வச்சு இந்த 3த்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி 5 வச்சு 5,4 5,5 5,6. மொதல் இது எழுதிட்டிங்கன்னா அடுத்தது ஈஸியாக இருக்கும். அடுத்தது 6 வச்சு 6,4 6,5 6,6. ஸோ டேம் வந்து 3 × 3 இருக்குது. ஸோ எத்தனை 9 டேம், இதெல்லாம் ரஃப் இருக்குது. ஸோ 9 டேம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சி கிராஸ் சி, சி வந்து என்னது 5 6 7 கிராஸ் 5 6 7. ஸோ பண்ணனா என்ன வரும்? ஸோ இதை வச்சு இது 3 என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5,5 5,6 5,7. அடுத்து 6 வச்சு 6,5 6,6 6,7. அடுத்து 7 வச்சு 7,5 7,6 7,7. ஸோ முடிஞ்சுது. ஸோ இதில் இப்போ நீங்கள் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த இது கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ்ல ஆர்ஹெச்எஸ் என்னது? திரும்ப எழுதுகிறேன் பாருங்க. ஆர்ஹெச் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. பி கிராஸ் பி நம்ம எழுதியிருக்கோம். இதை திரும்ப அப்படியே எழுதுங்க. எது 4,4 டேம் எது மிஸ் ஆயிராம 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6 6,4 6,5 6,6. இது பி கிராஸ் இன்டர்செக்ஷன். அடுத்து ஏ சி கிராஸ் சி எழுதுங்க. 5,5 5,6 5,7 6,5 6,6 7 7,5 7,6 7,7 கொடுத்துருக்கதே எழுதியிருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறத எடுங்க. ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. சரியா? 5,6 இருக்குது. 5,6 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ கீழே எழுதுங்க. 5,6 இருக்குது 5,6 இருக்குது. 5,5 இருக்குது 5,5 இருக்குது. இது இருக்குது 5,5. வேற என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு 6,5 இருக்குது. இங்கே 6,5 6,5. இப்போ 6,5. நெக்ஸ்ட்டு 6,6 இங்கேயும் இருக்குது 6,6 இங்கேயும் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்து 1 இதை 2ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா
இல்லை எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது.